இந்த 1.5 ஆண்டு காலமாக தாவேக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எந்த விமர்சனத்தையும் வைக்காத அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறையா விஜயை போட்டு 2ஆ பொளந்திருக்காரு. அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார் இவன தானே? ஒன்ன தாண்டா பெலோ அட்ரா அடிக்கிற அடியில பின்னிடணும். நம்ம பக்கா மாசு கிட்ட டிடிவி வரப்போறாங்க, ஓபிஎஸ் வரப்போறாங்க, சசிகலாவும் நமக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயே பஸ் ரூட் கிடைச்சிட்ட மாதிரி, அப்படியே மறந்துட்டு மாதிரியும் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்ட மாதிரி ஆசை உண்டு பண்ணிட்டீங்களாடா. அப்படி எல்லாரும் வரப்போறாங்க, வாமா பக்கா மாசு அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வச்சிருக்காங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இப்ப பக்கா மாசுக்கு எப்பா டிடி வரனாங்க, டிடி வரல, டிடிவிலாம் இல்ல வேணா கேடிவி இருக்குன்னு இருக்காங்க. எப்ப ஓபிஎஸ் வர போறாங்க, ஓபிஎஸ் இல்ல வீட்டுல யூபிஎஸ் இருக்கு, வேணா போன சார்ஜ் போட்டுக்கிட்டாங்க. இப்போ ஓபிஎஸும் இல்ல, டிடிவியும் இல்ல, எதுவும் இல்ல. கடந்த காங்கிரஸ் எப்ப அவங்க பச போட்டு செட்டிநாடு சிமெண்ட் இருக்குல்ல, அந்த செட்டிநாடு சிமெண்ட் போட்டு கட்டுன மாதிரி திமுகவையும் காங்கிரஸையும் கட்டி வச்சிருக்குப்பா. பிரிக்கிறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கு, அதை பிரிக்கவும் முடியல. ஒரு காங்கிரஸ்ல 4 பேரு தாவேக்காக்கு போலாம்னு சொன்னோம்னா 40 பேர் நாங்க திமுக தான் இருப்போம்ன்றாங்க. ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். அப்போ வந்து இருதலை கொல்லி பாம்பு மாதிரி முடிவெடுக்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கார் ராகுல் காந்தி. போனா இப்பவே சாக போறியா, 4 நாள் கழிச்சு சாக போறியாங்கிற மாதிரி காங்கிரஸ் தாவேக்காக்குள்ள போனா खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया, முடிஞ்சிரும் அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரிந்த விஷயம். அதனால ராகுல் காந்தி அமைதி காக்குறாரு. உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. இருந்தாலும் இந்த ஜனநாயகன், இந்த சென்சாரு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி வச்சுக்கிட்டு அங்க ஒரு துண்டு போட்டு வைப்போம் எதுக்கும் அப்படின்னு துண்டு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப காங்கிரஸும் போகல, டிடிவியும் போகல, ஓபிஎஸும் போகல, யாருமே போகாம சோத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காராம் பக்கா மாசு. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன. இதுவரைக்கும் கடந்த 1.5 ஆண்டு காலமாக தாவேக ஆரம்பித்த பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள் தாவேக கொடுத்த விமர்சனம் வச்சாங்க. கரூர் மரணத்துல அவருடைய செயல்பாடுகளை, அவர் போகாதத, ஓடி ஒளிஞ்சத, இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணி பேசினாங்க. அம்மா அம்மா இந்த 5வது வாரம் அழிஞ்சு போம்டா. பேசிக்கிட்டு போய் வாயில அறிவீங்களா? அளவாடா இருக்கே டேய் வேணாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் தாவேக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு வார்த்தை கூட பேசாதவர் ஒரே வார்த்தையில ஒட்டுமொத்தமான தாவேகாவை 2ஆ பொளந்திருக்காப்ல. முன்னாடி வந்து உங்களை வளர்க்கணும்னு நினைச்சான், இப்போ வந்து பொளக்கணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இதனால பொளந்துருவாங்க. உங்களையும் அவர் விமர்சனம் பண்றாரு ஊழல் சக்தின்னு அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க 41 பேர் துள்ள துடிக்க சாகும்போது நாங்க போய் பார்த்தோம் மனிதாபிமான அடிப்படையில், எல்லாரும் போய் பார்த்தாங்க. அவங்க என்ன கட்சிக்காரங்களா? செத்து போனலாம் பார்த்தோம். இப்படி உங்களை பார்க்க வந்து இறந்து போயிருக்காங்க, அதை கூட பார்க்க முடியாது, நீங்களா ஒரு தலைவரான்னு இருக்காப்ல. ஏப்பா முதல்ல சொல்றியா நீ? தூக்கு சின்னப்ப எந்திரிச்சியா? எச்சிய துப்பிய மூஞ்ச கெடுத்துட்டேல. அதாவது செருப்ப கழட்டி அடிச்ச மாதிரியான கேள்வி கேட்டிருக்காரு. 41 பேர் மரணம் அடைந்து கிடந்த பிறகும் அவர்களை போய் பார்க்காத நீ எல்லாம் ஒரு தலைவனா? சினிமால நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சீங்க, இப்ப பணத்தை விட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்களே, வருமானத்தை விட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்களே, யாருக்காக வருமானத்தை விட்டு வந்தீங்க? இதே கேள்வியை தான் அண்ணன் சீமான் கிட்டாரு. யாருப்பா உன்னைய வருமானத்தை விட்டு வர சொல்லுது? பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. நான் எங்கனே வரேன்? நீங்களே பெரியவங்களா பார்த்து பேசி அது அது இந்த லவ் உருப்பட. தமிழ்நாட்டு மக்கள்லாம் வீட்டு வாசல் நின்னுக்கிட்டு விஜய் நீங்க அரசியலுக்கு வாங்க, பனையூர் வாசல்ல அந்த சிசிடிவி பார்த்துக்கிட்டு தளபதி அரசியலுக்கு வாங்க, தளபதி அரசியலுக்கு வாங்க. ரஜினிகாந்த் வீட்டு வாசல்லையாவது ரஜினிகாந்த் ரசிகர்கள் காத்து கிடந்து அரசியலுக்கு அவர் அழைச்சாங்க. ஆனா இவரை யாரும் அரசியல் கூப்பிடல. உன்னை நாங்க கூப்பிட்டோம்டா. இந்தடா
உன்னை நாங்க கூப்பிட்டோமா? அப்பவே நாங்க ஒதுங்கி போனோம்ல. இவரா வந்துட்டு நான் வருமானத்தை விட்டு வந்தேன் யாரையா உன்னை விட்டு வர சொன்னது அப்படிங்கிற கேள்வியை இதுவரைக்கும் அண்ணன் சீமான் கேட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. சித்தப்பா வெளியில ஊரே ஒண்ணு கூடி அடிக்கிறாய்டா. இந்த குடும்பம் எதுக்கு என்ன குதிச்சு குதிச்சு அடிக்குது? நம்ம பெரிய பக்கா மாசு, நம்மட பெரிய கிரவுட் இருக்கு, நம்மளை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம கூட்டத்தை விமர்சனம் பண்ணா ஓட்டு டிஸ்டர்ப் ஆயிரும். இப்பதான் முதல் முறையாக அண்ணன் சீமான் விமர்சனம் பண்ணும்போது எதுக்குங்க சீமான் மட்டும் விமர்சனம் பண்றாருன்னு கேட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ண வச்சிருக்காங்க. இங்க வச்சு அடிச்சா பத்தாதா? நம்ம பேட்டையில வச்சு அடிக்கணும்டா. தமிழ்நாட்டில் ஒரு தற்குறித்தனமான, ஒரு கேவலமான, ஒரு மோசமான, ஒரு அநாகரிகமான கூட்டம் தாவேகா கூட்டம் என்பதை இந்த தேர்தல் களம் நிரூபிக்கும். ஊர்ல நொண்டி நோசக்க வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, இந்த மொத்த கோப்பனாக கிடக்குதா. ஆனா இன்னைக்கு அவர் பேசின ஒரு பேச்சு வந்து எனக்கு இபிஎஸ் ஐயாவா இப்படி பேசுறதுன்ற மாதிரி ஒரு உணர்வு கொடுத்துச்சு. என்னன்னா, என் கையை பாத்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, எவ்வளவு உறுதியா பலமா இருக்குது, ஆனா உன் கை இப்படி கடகடன்னு ஆடுது. என் கை கால்லாம் நடுங்குதுடா. நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு அப்படின்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலையை பார்த்து சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்ற மாதிரி ஆயிடும். பொதி சுமக்கிற கழுவியா போதும். இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு ரொம்ப அந்த நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். இப்படி ஒருத்தருடைய ஹெல்த் கண்டிஷன் அல்லது பாடி ஷேமிங் இந்த மாதிரி போறது சரியா அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு கேள்வி. வச்சது யாரு? ஆரம்பிச்சு வச்சது ஸ்டாலின் தரப்பு. வாழ்க்கை பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு தான் சூரியன் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும். என்ன பண்ற? எப்ப பார்த்தாலும் வந்து காலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, காலில் விழுந்தாரு, காலில் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இதே தான் பேசுற. வேற ஏதாவது புதுசா பேசுறியா? கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. வேற ஏதாவது வித்தியாசம் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அது உதயநிதி அவர்கள் பேசுனதெல்லாம் அப்ப அவர் வந்து உணவைக்குள்ளேயே போனார், இப்படின்லாம் பேசினார் இல்லையா? எவ்வளோ கேவலமான பேச்சு இதெல்லாம். இப்படி நீங்க தனிப்பட்ட விதத்தில் பேசும்போது நாங்களே திருப்பி பேசினா ஆனா அது நானும் கவனிச்சேன். அதை சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, வான் தான் பண்றாரு. பேசினா நாங்களும் பேசிடுவோம். உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்